அக்கறையாதா சோழ நாட்டு பட்டத்துக்குரியவன் நீ. பொன்னியின் செல்வன் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு வசூலில். ஸோ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக எல்லா படமுமே வந்து வசூல் எடுக்கும். ஆனால் அதுலேயே இது அதிகமாக இந்த 3 நாள்லேயே 230 கோடியை வந்து கலெக்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் ஓவர்சீஸில் மட்டும் ஒரு 100 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படிப்பட்ட பொன்னியின் செல்வன் இந்த திங்கக்கிழமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? வழக்கமாக இந்த மாதிரி கோடிகளில் வசூல் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ரெட்டப்படையாக வந்து வராது, ஒத்தப்படையாக வந்துடும் திங்கக்கிழமை. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 20 கோடி 30 கோடின்னு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு வந்துடுச்சுன்னா ஒரு 6 கோடி 7 கோடி 8 கோடி அப்படி ஒத்தப்படைக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்து பொன்னியின் செல்வன் ஏதாவது ஒத்தப்படைக்கு வந்திருக்கா, இல்லை ரெட்டப்படையில் இருக்கா, ஓவர்சீஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அப்படின்னா நம்ம விக்ரம் படத்தை சொல்லலாம். ஸோ விக்ரம் படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனை வந்து இந்த படம் வந்து பிரேக் பண்ணுமோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நானே வருவேன் படம் இந்த திங்கக்கிழமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்ததான் இந்த ஆடிப்புருஷ் டீசரை பார்த்துட்டு நம்ம பிரபாஸ் பயங்கரமாக கோவமாயிட்டாப்ல. ஸோ அவர் வந்து இந்த டைரக்டர் வாடா உள்ள வாடா, அவன் என்ன பண்ணுறோம் போடுறா உள்ள வாடா அப்படின்னு கோவமாக கூப்பிட்றாப்புல. ஸோ அந்த வீடியோ கிளிப்பையும் பார்ப்போம். ஸோ அந்த ஆதிபுருஷ்க்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தியத்தேவன் ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆதிபுருஷ். ஸோ நேற்றுமே அதை பற்றி நம்ம பேசணும், இன்றைக்கும் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஆதிபுருஷ் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அனிமேஷன் ஃபில்மு, ஒரு கார்ட்டூன், கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிராஃபிக்ஸ், மோசமான ஒரு விஎஃப்எக்ஸில் பண்ணப்பட்ட ஒரு டீசராக தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் இன்னும் ட்ரெய்லரை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயாவது ஏதாவது இவங்க டெவலப் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்படி பண்ணது பிரபாஸ்க்கே தெரியாதா, இல்லை பிரபாஸை வச்சு ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரீசெண்டாக இந்த டீசரை பார்த்துட்டு பிரபாஸ் வந்து கோவப்பட்டதாக சொல்லி ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கலாம். Let's do it. You're coming to my room. Home. I'm coming. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம பிரபாஸ் எப்படி இருந்திருக்காரு, இந்த ப்ராஜெக்டோட டீசர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது வேறு எதுக்காக ரியாக்ட் பண்ணதா என்ன ஏதுன்னு தெரில, ஆனால் இதுக்கு தான் வந்து ரியாக்ட் பண்ணதா சொல்லி சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பிரபாஸ் மட்டும் கோவப்படல, மொத்த இந்தியாவுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இவங்க ராவணனா வந்து காமிச்சது வந்து சாய்ஃப் அலி கானை காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எப்படி வந்து சாய்ஃப் அலி கான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அந்த ராவணனில் நடிக்கலாம், அந்த ராவணன் கேரக்டரில் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் தெரியுது, ராவணனே முஸ்லீம் தான் அப்படிங்கிறது. ஏன்னா பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு முஸ்லீம் பாய் மாதிரியே இருக்காரு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ராவணனை அப்படின்னு கேட்கதான் தோணுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஎஃப்எக்ஸு இந்த இது எல்லாமே வந்து இந்த டீசரில் நம்ம பார்த்து கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இவங்க ட்ரெய்லர் வந்து ஒருவேளை மேபி விஎஃப்எக்ஸ் ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வலு சேர்ப்பாங்களா. வாரிசு கூட இந்த படம் வருது. ஸோ அதில் எது ஜெயிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட படங்கள்லாம் பார்த்துட்டு அதோட காட்சியெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு படமா, எங்கள் பாகுபலிலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்கள் பிரபாஸ்லாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிங்கும்போது பிரபாஸ் வந்து சொல்லி அவங்க வாயை மூடலை. அதுக்குள்ளே ஒரு டீசரை விட்டு டேய் பொன்னியின் செல்வன் கூடலாம் என்னை கம்பேர் பண்ணிடா, நான் அவ்வளோலாம் ஒர்த்தில்லடா அப்படின்னு அவரே அவர் வாயால் சொல்லாத ஒரு டீசரை விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படத்தோட அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்ப்போம். பொன்னியின் செல்வன் ஒரு பயங்கரமான தரமான சம்பவத்தை இந்த வீக்கெண்டில் பண்ணிவிட்டு இப்போ வீக் டேஸ்க்குள்ளே திங்கட்கிழமை அடி எடுத்து வச்சுருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கர்நாடகாவில் வந்து Day 4 நேற்று மண்டே
ஸோ வந்து 1.6 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் வந்து 16.45 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 4 நாளில் இந்த படம் 16.5 கோடி கர்நாடகாவில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு தமிழ் படம் அப்படிங்கும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து நேற்று வரையும் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாகிடுச்சு. 70 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் வந்து 15.6 கோடி. ஸோ கர்நாடகாவோட ஆந்திரா தெலுங்கானாவில் கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 16.4 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மண்டேல கூட வந்து ஒரு டபுள் டிஜிட்டு, அதுவும் 15 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ டோட்டல் அப்படிங்கிறது வெறும் 4 நாளில் கிட்டத்தட்ட 100 கோடியை நெருங்கிடுச்சு. 95.3 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து நம்ம அந்த 100 கோடியை நெருங்கிடுவோம். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா டே 4 கலெக்ஷன் வந்து 2.35 crore. ஸோ டோட்டலில் வந்து 12.3 crore. ஸோ வந்து கேரளாவில் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கேரளாவில் அந்த மலையாளமில் ரிலீஸ் ஆன அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இதுவரையுமே 4.5 கோடி தான் வந்திருக்கு. ஸோ டைரெக்டாக தமிழில் ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த தேட்டர் தான் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு கேரளாவில். அதுக்கடுத்தது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டே 4ஓட கலெக்ஷன் வந்து 1.55, டோட்டல் வந்து 12.35 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். இந்தியில் மட்டுமே 9.5 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்சீஸில் வந்து 4வது நாள் வந்து 6 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று தினத்துலாம் பார்த்தீங்கன்னா 30 கோடி 40 கோடின்னு போயிட்டு இருந்தது. ஸோ நேற்று வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் 106.4 கோடி. ஸோ ஓவர்சீஸ்லேயே 100 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணிச்சு. இது அதுவும் 4 நாளில் பெரிய விஷயம் இது. ஆஸ்திரேலியாவில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து 159K வந்து அதான் $159K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் வந்து 1.2 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து அதிகமாக இருக்குது. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது டே 4 28.6 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் வந்து 258.4 crore வந்து இந்த படம் வந்து மொத்த வசூல் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படியே எக்ஸாக்டாக வந்து தேட்டரில் என்ன கலெக்ட் ஆச்சோ அதை போடவே முடியாது. அதை யாருனாலையுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்லி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்காக இதுலேருந்து ஒரு 100 கோடியோ இதுலேருந்து ஒரு 20 கோடியோ முன்னாடி போகாது. ஸோ இதுலேருந்து 1 கோடி 2 கோடி அப்படி பின்ன இதுவாகலாம். ஸோ அதுக்கடுத்ததான் வந்து நானே வருவேன் படம் வந்து உண்மையிலே வந்து திங்கட்கிழமையுமே ஒரு நல்ல பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. அது கிடைச்ச ஸ்க்ரீனுக்கு. தமிழ்நாடு வந்து டே 5ஓட கலெக்ஷன் வந்து 2.65 crore, டோட்டல் வந்து 18.8 crore. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும். வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 3.05 crore வந்து டே 5 வேர்ல்டு வைடு பண்ணியிருக்கு. டோட்டல் வந்து 26.45 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 30, 35, 40 வரையும் கூட போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஓடிடிலையும் சேட்டலைட் ரைட்ஸ்லையும் முன்னாடியே ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்து ஒரு லாபத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு போனஸாக வந்த ஒரு படம்னே வச்சுக்கோங்களேன் நானே வருவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் விக்ரம் படத்தோட இந்த கலெக்ஷனை வந்து இந்த பொன்னியின் செல்வன் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத இப்போ பேசுவோம். விக்ரம் படம் அப்படிங்கிறது 100 வருஷம் தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு வசூலும் சரி அதோட லாபமும் சரி எல்லாருக்குமே டபுள் மடங்காக வந்து எல்லாருமே சம்பாரிச்சாங்க. டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தேட்டர் ஓனராக இருக்கட்டும், அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், அதை வாங்கி வேறு ஸ்டேட்டில் வியாபாரம் பண்ணாங்களா அவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டபுள் மடங்கில் வந்து நல்ல லாபத்தை சம்பாரிச்சிட்டு போன ஒரு படம் அப்படின்னா அதை நம்ம விக்ரமை சொல்லலாம். ஆனால் அந்த படத்தோட கலெக்ஷனை இந்த பொன்னியின் செல்வன் பீட் பண்ணுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசுவோம். பொன்னியின் செல்வன் போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த வசூல் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிடும். ஸோ இதை வந்து விக்ரம வந்து பேசுகிறியே இதுக்கும் மேலே வசூல் பண்ண ஏன்டா 2.0 பற்றி நீ பேச மாட்டேற அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. 570 கோடிக்கு வந்து ஒரு படத்தை வந்து பொருட்செலவில் எடுக்கப்பட்டு அதுக்கு வந்து 650 கோடியில் வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் தனியாக சைனாவில் ரிலீஸ் பண்ணி அங்கே ஒரு கலெக்ஷன் எடுத்து ஸோ 800+ crore அப்படின்னு சொல்லி பெருமையாக நம்ம சொல்லலாம். ஆனாலுமே அந்த படத்தோட லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இத்தனைக்கும் வேற எந்த படங்களுக்கும் கிடைக்காத அளவுக்கு சைனா ரிலீஸ் அந்த படத்துக்கு இருக்கு. விக்ரம் வந்து அந்த மாதிரி ஒரு சைனா ரிலீஸ் பண்ணாத ஒரு படம். ஸோ பொன்னியின் செல்வனுமே அப்படி சைனா ரிலீஸ் பண்ணாத படம். ஸோ மேபி இது ரெண்டுமே சைனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம 2.0 இந்த லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சைனா ரிலீஸ் ஆன படங்களை நம்ம தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இது வந்து இந்த லிஸ்ட்டில் வராது. அதுவும் இல்லாமல் 570 கோடி போட்டு
உலகம் முழுக்க வந்து 650 கோடி வந்து கலெக்ட் பண்ண படத்துக்கு வெறும் 85 கோடி வந்து கலெக்ஷன். ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் அது இதுன்னு எல்லாம் போய் ப்ரொடியூசருக்கு ஒரு 50 கோடி கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே 570 கோடி போட்ட ஒரு படத்தோட லாபம் வந்து 50 கோடியாக இருக்குது அப்படின்னா 150 கோடியை செலவு பண்ண இந்த படத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து விக்ரமை சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2.0 ஹையஸ்ட் கலெக்ஷன் வேணால் நான் சொல்லிக்கிறேங்க. ஆமாங்க 2.0 தாங்க. ஆனால் அதிக லாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதனால தான் விக்ரமையும் பொன்னியின் செல்வனையும் கம்பேர் பண்ணுறோம். அந்த அதிக லாபம் கொடுக்கக்கூடிய படம் பொன்னியின் செல்வனா அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அமைஞ்சுது அப்படின்னா நான் ஒரு கமல் சார் ரசிகன். ஸோ எனக்கு வந்து விக்ரம் படம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண படம். இந்த படத்தோட வசூலை நான் எல்லார்ட்டையும் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தோட வசூலை பொன்னியின் செல்வன் வந்து இங்கே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஒரு தமிழ் படம் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதனால் எனக்கு அதில் எந்த ஒரு வருத்தமுமே கிடையாது. பொன்னியின் செல்வன் இதோட அதிகமாக கலெக்ட் பண்ணணும், விக்ரமோட அதிகமாக கலெக்ட் பண்ணணும், 2.0 அதிகமாக கலெக்ட் பண்ணணும், இந்த 2 படங்களோட அதிகமாக லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த படத்தோட கலெக்ஷன் முக்கியமா இல்லை அந்த படத்தோட பட்ஜெட்டு ப்ளஸ் கலெக்ஷன் முக்கியமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் இதை பேச முடியும் அப்படின்னா நம்ம பேசுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.